हलो नीलो भरमहर्नार्दो हिमांशुः पुमान् इत्याभाति चराचरात्मकमिदं स्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभो तस्मै श्रीगुरुमूर्तये नमः श्रीदक्षिणामूर्तये मध्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्मिंस्तवे तेनास्य श्रवणातधर्तमणनात् ध्यानाश्च संकीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्ये तत्पुनरष्टधा परिणतं च ऐश्वर्यमव्याहतम् रे निमिषं ಓಂ 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 ಆಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಕೇಳ್ಕರ್ದ ಹಿಂಗಿಂಗೆ ಕೇಳ್ಕರ್ದ ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳ್ಕರ್ದ ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। जय बोल सद्गुरुनाथ महाराज की। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ
शांति शांति शांतिः हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम पेज नंबर 23 319 319 एषोऽनुरात्मा चेतसा वेदितव्यः எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. ரொம்ப அசிங்கமாக இருக்கு. ஒருத்தர் சொல்கிறது சிங்க்ரனைஸ் ஆகணும். புரியுறதா உங்களுக்கு? ஏஷோனுராத்மா சேதசா வேதிதவ்யः யஸ்மின் பிராணஃ பஞ்சதா சம்விசேஷ प्राणैश्चित्तं सर्वमोतं प्रजानां यस्मिन् विशुद्धे विभवत्ययेष आत्मा சரி. அப்போது லாஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்தாச்சு. என்ன, ஒரு உபநிஷத்தை எடுத்து நாம் அழகாக அதை முடிக்க போகிறோம். இது ஒரு மாதிரி கேட்குறது இல்லை, இது பரவாயில்லையா, இது பரவாயில்லையா, அதுவும் பிரேக் ஆகுறது. சரி, என்ன பண்ணுறது? மூணு मुंडकम ठीक से नहीं है, बैटरी ठीक नहीं है या चार्ज किया दोनों? மூணு முண்டகம், ஒன்னொன்னுத்துலேயும் ரெண்டு ரெண்டு கண்டம். சரியா? அந்த இடத்துல வந்து இதில் வச்ச உடனே நின்றுடும். பத்தியா? இதில் வச்ச உடனே நின்றுடும். ஓம் 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 ओम ओम ब्रेक हो रहा है चार्ज இப்போ கேட்குறதா உங்களுக்கு? எவ்வளோ கேட்குறதோ அவ்வளோ பண்ணலாண்ணே. மைக்கை வச்சுட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது டைம். இப்போ ரெண்டாவது கண்டத்துக்கு என்டர் ஆக போகிறோம். எங்கே? மூணாவது முண்டக்கத்தில் எங்கே இருக்கோம், என்ன சப்ஜெக்ட் மேட்ருங்கிறது க்ளோஸாக ஃபாலோ பண்ணின்னு வரணும். அப்போது இன்னும் கொஞ்சம் கத்தி பேசவா? இப்போ கரெக்டாக இருக்கா? உபநிஷத்தோடைய சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து மகா வாக்கியம். பஸ் சப் குச் பஸ் அது வந்து மகா வாக்கியம். ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். ஐக்கிய ஞானத்தினால ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். பலன் இல்லைன்னா யார் இந்த சப்ஜெக்டுக்கு வருவா, யார் வரமாட்டா? இல்லையா? யாருமே வரமாட்டா. ந மண்டோபி பிரவர்த்ததே. இடியட் கூட ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது விஷயம்.
அப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானத்தினால என்ன ஏற்படுறது இல்லையா? என்னுடைய எல்லா விதமான சம்சாரம், கஷ்டங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது. என்டையர் ஹியூமனிட்டி, மேன்கைண்டு, மனித சமுதாயம் எல்லா விதமான கஷ்டத்துலேருந்து தீர்வு தான் தேடுறது. ஆனால் எங்கே தேடணும், எப்படி தேடணுங்கிற விஷயம் எங்கேயும் சொல்லி கொடுக்கப்படலை. எங்கேயுமே அதை பற்றி சொல்லி கொடுக்கப்படலை. நிறைய சம்பாதிச்சுட்டா தீர்வு, நிறையா வேலைக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி அந்தஸ்து, பேரு, புகழலாம்னா சந்தோஷமாக இருக்கலாம். எதெல்லாம் அடைந்தால் கஷ்டம் தீரும், அப்படி ஃபோக்கஸ் இருக்கிறது. இங்கே எப்படி இருக்கிறது? அடையணும். நீ எதை அடையணும்? உன்னை நீ அடையணும். உன்னை பற்றின அறிவை நீ அடைந்தால், புரியுறதா, என்ன ஆகும்? எல்லா கஷ்டமும் நீங்கும். கிளியரா? இது ரொம்ப முக்கியமாக இருக்கு. இந்த மைக்கு கஷ்டமும் நீங்கிடும் கொஞ்ச நேரத்தில். யாருக்கு கஷ்டம்? யாருக்கு கஷ்டம் இல்லையா? கேட்குறவாளுக்கு கஷ்டம். மைக்கு நன்னா கேட்டால் நன்னா இருக்குமே இல்லையா? இந்த ஒரு கஷ்டம் போதும். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு இவர், அந்த கஷ்டம். என்னை பார்த்தே சொல்கிற கிளாஸுக்குள்ளேயே கஷ்டம் வந்துடும். என்னை பார்த்து சொல்கிறாரா, என்னை பற்றி சொல்கிறாரா இல்லையா? புரியுறதா? அப்போது என்ன ஆனாலும் நம்மளுடைய கவனமானது ஞானத்தை அடைவதற்காக இருக்கணும். விவகாரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், சிச்சுவேஷன்ஸ், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயம், அதை நம்ம மனசில் ஏற்றிண்டு கஷ்டப்பட்டோன்னா ஒரு பெருமை அடைஞ்சிக்கலாம். என் மனசு ரொம்ப சென்சிட்டிவான மனசு, ரொம்ப எளிமையான மனசு, எல்லா கஷ்டத்தையும் அது தன் கஷ்டமாக எடுத்துக்கிறது. அது மைண்டோட வீக்னஸ். வர்ணாசிரமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் என்ன செய்யணுங்கிற விஷயம் அங்கே கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் புரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் தத்தளிச்சுட்டு இருப்போம். அப்போது அடிப்படையாக ஒரு முமுக்ஷுக்கு எது ஃபோக்கஸாக இருக்கணும் இல்லையா? என்னுடைய எல்லா விதமான கஷ்டத்துக்கு மூல காரணம் அஜ்ஞானம், அறியாமை. அதுதான் நிவர்த்தி பண்ணுறதுக்கான முழு முயற்சியில் இருக்கணும். கிளியரா? தேர்ஃபோர் எது ஞானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஞானத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதோடைய பலன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டே டு டே என்ன பண்ணணும்? இப்போ ஞான சாதனம், ஞான ஸ்வரூபம், ஞான பலன். அப்போ உபநிஷத்து என்ன பண்ணுறது? இதை மூணுத்தையும் சேர்த்து 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 சொல்லிட்டு வருது. எது ஞானம் இல்லையா? எதை கொண்டு எங்கு ஞானத்தை அடைகிறோமோ, எதை கொண்டு எங்கு ஞானத்தை அடைகிறோமோ அது எதனால் இயங்கப்படுகிறதோ, எதனால் ஒளிர் செய்யப்படுகிறதோ அதுதான் நான். அந்தக்கரணத்தில், புத்தியில் ஞானத்தை அடைகிறோம். அந்தக்கரணம் ரொம்ப முக்கியம். கரெக்டா? அந்த அந்தக்கரணம் ஜடமா சேத்தனமா? நல்லா கிளியரா ஜடம். அந்த ஜடவஸ்து சென்ஷியண்டா லைவா இயங்கிறது சொன்னா எதனால்? ஆத்ம சைத்தன்யம் சாட்சி. அப்போ அந்தக்கரணம், அந்தக்கரணத்தை வச்சே அந்த அந்தக்கரணம் எதனால் ஃபங்க்ஷன் பண்ணுறதோ, எதனால் லைவாக இருக்கிறதோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. என்ன தெரிஞ்சுக்கிறது? அந்த அந்தக்கரணம் எதனால் இயங்கிறது, எதனால் சேத்தனமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால பரமாத்மாவையே தெரிஞ்சுக்கிறேன்.
இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன? நான் வழிபடுகின்ற ஈஸ்வரன், என்னுடைய இஷ்ட தேவதா பகவான், கடவுள், அவருடைய ஸ்துதி இருக்கிறது. ஒரு அர்ச்சனை எடுத்துட்டோன்னா 108 சதஸ்துதி இருக்கு, சகஸ்ர ஸ்துதி இருக்கு, லக்ஷார்ச்சனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. புரியுறதா? எல்லாமே யாரை குறிக்கிறது? ஒரு பகவானை குறிக்கிறது. அப்போ பகவானுடைய லக்ஷணங்கள் அதை புரிஞ்சுண்டு பகவான் யாருங்கிற விசாரம் பண்ணி அந்த பகவான் எல்லாமாகவும், அந்த பகவான் ஜெகத் காரணம், ஜெகத் காரணம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. ஜெகத் காரணம் பிரம்மன்னு சொல்லும்போதே நான் என்ன இஷ்ட தேவதாவை வழிபட்டேனோ அந்த இஷ்ட தேவதா தான் சர்வ ஜெகத்துக்கு காரணம். புரியுறதா? அப்போ அந்த ஜெகத் காரணம் பகவான் என்ன அப்படின்னு விசாரம் பண்ணும்போது அந்த பகவான் எல்லாமாகவும் இருக்கார், மொத்தமும் பகவான் தான் சொல்லி அந்த பகவானை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? ஈஸ்வரனை எங்கே கண்டு கொள்ள முடியும் சொன்னால் அதே அந்தக்கரணத்தில். சேம் அந்தக்கரணம், சேம் புத்தி. புத்தி இல்லை, புத்தி எதனால் சேத்தனமாக இருக்கிறதோ அந்த சைத்தன்யம் சச்சிதானந்த ஸ்வரூபம்தான் இறைவனுடைய தன்மை, அதுதான் என்னுடைய தன்மை. இந்த தான் ஞானம், ஞானஸ்வரூபம். ஓகே, அதனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்தக்கரணமும் முக்கியம், அந்தக்கரணமும் முக்கியம், ஞானமும் முக்கியம். ஞானம் எப்படி கிடைக்கும் நமக்கு? அப்படியே நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நிறையா டாக்குமெண்ட்ஸ் படித்து, நிறைய புக்ஸு படித்து, நிறையா அனாலிசிஸ் பண்ணி, நிறையா நானே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். இது ஞானம் தானே? இந்த ஞானம் மட்டும் அப்படி செல்லாது, வேலைக்கு ஆகாது. குருக்கிட்ட சரணடைந்து சமர்ப்பணம் செய்து அந்த சமர்ப்பண சிஷ்ய பாவனையுடன் குருவுடைய வார்த்தைகள் எனக்கு பிரமாணமாகிறதுனால இக்னரன்ஸ் நீங்கிறது, அஜ்ஞானம் நீங்கிறது. தேர்ஃபோர் நான் எதுவாக இருக்கேனோ அது நேச்சுரலாக தெரியறது, புரியறது. இதுதான் விஷயம். ஏதோ ஒன்று வெளியில் போய் அடையணும், வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை அடையணுங்கிறது அது வேற. இங்கே என்னது? நான் ஆல்ரெடி எதுவாக யாராக இருக்கின்றேனோ அது தெரியாமல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். தேர்ஃபோர் நோ நியூ அடிஷன், நோ சப்ட்ராக்ஷன், நோ மல்டிப்ளிகேஷன், நோ டிவிஷன். இந்த இந்த 4 விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஏறும் இல்லை இறங்கும், கரெக்டாக ஏதோ மாறுதல் இருக்கும். ஏதோ விதமாக நான் மாற்றிக்கணுமா? ஏதோ ஒன்று மாறினா இப்போ நான் பகவானா இல்லை, ஏதோ ஒன்றாய் நான் பகவானா மாறிடுவேன், அப்படியா? கிடையாது. ஞானம் இருக்கிறதோ இல்லையோ யாரு? எல்லாரும் யாரு? அதே ஆத்ம சைத்தன்யம், அதே பரபிரம்ம ஸ்வரூபம்தான். சில பேருக்கு மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, லட்ச கோட்டி கணக்கான பேரில் கொஞ்சம் பேருக்கு இது தெரியாது. வெரி வெரி மைனாரிட்டி பாப்புலேஷன். உண்மையான மைனாரிட்டி யாரு தெரியுமோ? சண்டையே போட வேண்டாம், வேதாந்தி தான் மைனாரிட்டி. நமக்கு தான் எல்லாம் அலோகேஷன்லாம் பண்ணணும், ரிசர்வேஷன்லாம் நமக்கு தான் வரணும். கம்மி, ரொம்ப கம்மி மைனாரிட்டி. அந்த வேதாந்தி தான் என்ன, அவன் தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். புரியுறதா? யாரோ கொஞ்சம் பேர் இதை ஓஹோஹோ தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேனே, இதை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மொத்த வாழ்க்கையை இதுக்காக கொடுக்குறான். கிளியரா?
நாம் அதுக்கு தான் வந்திருக்கோன்னு அட்லீஸ்ட்டு நான் நம்புகிறேன். தேர்ஃபோர் உபனிஷத் கிளாஸு சப்ஜெக்ட் அப்படின்னா அதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. பிரதட்சண நமஸ்காரம் கூட அப்புறம் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஈஸ்வர சந்நிதியில் ஈஸ்வரனுடைய சாட்சியாக சொல்கிறேன். ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இம்பார்ட்டண்ட்டா, உபனிஷத் இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிற கேள்வி வரும்போது உபனிஷத் கிளாஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஓ, அப்போ ரிலீஜியஸ்னா என்ன இளக்காரமாக பார்க்குறேன்? நோ, அந்த கரணம் இம்பார்ட்டண்ட், பிரமாணம் குரு வேதாந்த வாக்கியம் இம்பார்ட்டண்ட். ரெண்டுமே ரெண்டு பறவைக்கு ரெண்டு ரெக்கை போல். 10 நிமிஷம் கிளாஸ்க்கு முன்னாடி வந்துட்டேலா, எல்லாம் பிரதட்சணம் எல்லாம் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து உட்காரணும். சப்போஸ் கொஞ்சம் இதுவாயிடுது சில முடியாத காரணத்தினால், அல்லோ தட்ஸ் ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல வந்து உட்காந்துடணும் கிளாஸில். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுது? ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன், ஏன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, யாரையும் வந்து இது பண்ணுறதுக்காக இல்லை. எந்த இடத்துல ரிலீஜியஸ் விஷயத்தை நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்போ ஞானம் விஷயத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம், ரெண்டுமே சிக்னிஃபிகண்ட். நம்மளுடைய சமய ஆக்டிவிட்டீஸ் எல்லா விதமான ஈஸ்வர பக்தி, அதோடைய கர்மா எல்லாமே அந்தக்கரண சுத்தியை மட்டும் கொடுக்கும். அது போதுமா வாழ்க்கையிலன்னா போராது. அந்த அந்தக்கரண சுத்தி அடைந்தவன் என்ன பண்றான்? சஹ குருமேவ அபிகச்சேத். எங்க படிச்சோம்? நிறைய வாட்டி சொல்லி நமக்கு நல்லா பதிஞ்செடுத்து. சஹ குருமேவ அபிகச்சேத். எதுக்காக? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பானி பிரம்ம வித்யாவை தேடி. புரியுறதா? அப்போ நன்கு அந்தகரணத்தை கொண்டு குருவிடத்தில் போய் சாஸ்திர பிரமாண விசாரம். எது பிரமாணமாக இருக்கிறது, எது அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது? குரு வேதாந்த வாக்கியம். தேர்ஃபோர் நோ செல்ஃப் ஸ்டடி, நோ ஓன் ஐடியாஸ், நோ அப்படியே நம்மளே திங்க் பண்ணி அடிச்சு விடுறது எதுவுமே கிடையாது. குரு வேதாந்த வாக்கியம். எது? உபனிஷத் என்ன சொல்றது? தேர்ஃபோர் அந்த கரணமும் முக்கியம், பிரமாணமும் முக்கியம். இங்கே என்ன பற்றி பேசின்னு இருக்கோம்? அப்போ அந்த கரணத்தையும் சொல்கிறோம், ஞானத்தையும் சொல்கிறோம், தேர்ஃபோர் பலனையும் சொல்கிறோம். அந்த அந்த கரணம் சுத்த சத்துவத்தில் இருக்கணும். என்னுடைய மைண்டு எப்படி இருக்கணும்? தூய்மையுடன் இருக்கணும். இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுறக்கூடிய பக்குவத்துடன் இருக்கணும். தேர்ஃபோர் கர்ம யோகா உபாசனா யோகா ரொம்ப ரொம்ப முக்கியம். டே ஃபுல்லாக பண்ணணும், நாள் ஃபுல்லாக கர்மயோக உபாசன யோக பிரதானமாக என்னுடைய வாழ்க்கை அமையணும். லைஃப் ஸ்டைல். அதே நேரத்தில் எப்போ வந்து கிளாஸை கேட்கறது, எப்போ வந்து கிளாஸை படிக்கிறது, எப்போ விசாரம் பண்ணுறது, அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய லைஃப் ஆனது கம்ப்ளீட் ஆகிறது, டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிறது. புரியுறதா? தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறார், எதுக்கு இந்த சொல்கிறோம் அப்படின்னா, யஸ்மின் விஷுத்தே விபாதி ஏஷ ஆத்மா. எங்கேயோ பேசலை, ஜென்ரலாக சொல்லலை. சுத்தமான மனசில் ஆத்மா, பிரம்மன், பரமாத்மா, அதுவே விபாதி, அதுவே தெரியும், அதுவே பிரகாசிக்கும். அதுவே பிரகாசிக்கும் சொன்னால் எப்படி அதுவே பிரகாசிக்க முடியும்? அப்போ என்ன பண்ணுவான்? எல்லா குகையில் ஹிமாலயாவில் போய் அப்படியே மனசை தூய்மை பண்ணி அப்படியே 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 தியானத்தில் இருந்துண்டு எல்லாம் பண்ணிண்டு அப்படியே இருந்துடலாம் வாழ்க்கை முழுக்க. கரெக்டாக? வெறும்னா அந்தக்கரண சுத்தி மட்டுமே போதும் அப்படின்னு கன்க்ளூட் ஆகிடும்.
மனசை தூய்மைப்படுத்தினா ஆத்மா தானா வெளிப்படும். ஆத்மானா யாரு? ஆத்மா யாரு? ஆத்மானா என்ன? நான். நீங்க இருக்கீங்க. நீங்கிறதுக்கு ஏதாவது சொல்லி தரணுமா? உங்களுக்கு தெரியாதா நீங்க இருக்கிறது? கரெக்டா? நீங்க இருக்கேன், நீங்க இருக்கேன், நீங்க இருக்கேன். என்ன ஞானம்? நான் ஜகத் காரணமாக இருக்கின்றேன். நான் யாரு? ஜகத் காரணம். அது தெரியறதா? அதுக்கு குரு வேதாந்த வாக்கியம் வேணும், பிரமாணம் வேணும். ஃபாலோ பண்ண முடியறதா? விபாதி சொன்னா உபதேசத்தை கேட்டு நன்கு புரியறதுனால விபாதி. புரிஞ்சுக்கிறோம். ஓ நான் இதுதானா? அடாடா, இவ்வளோ நாள் மிஸ்கன்செப்ஷன்ல இருந்துட்டேனே. அங்க இருக்கு. புரியறதா? தேர்ஃபோர் விபாதி ஏஷ ஆத்மா சொன்னா நான் ஆத்மா. என்ன ஆத்மா? ஜகத் காரணம், அச்சலம், நிஷ்சலம், நித்யம், விபும், பூதயோனிம். இதெல்லாம் படிச்சோம் நம்ம. அப்படிப்பட்ட ஆத்மா நான். அதுக்கு பேரு விபாதி. புரியறதா? அப்போ அந்தःகரண சுத்தி த்ரூ கர்மயோக உபாசன யோகம் ஆர் ரிலீஜியஸ் லைஃப். அப்போ ரிலீஜியஸ் லைஃப் உடைய கோல் என்னவா இருக்கிறது? மோட்சத்திற்கான யோக்கியதா. வேற என்ன பர்பஸ்க்காகவும் சடங்குகள் கொடுக்கப்படவில்லை. சைடு எஃபெக்ட், மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட் இருக்கும்ல, அந்த சைடு எஃபெக்ட், அந்த பலன் இந்த பலன் எல்லாம் சொல்லியிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? சைடு எஃபெக்டை மெயினாக ஆக்கிடுவோம். அதுக்காக தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. புரியுறதா? தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம மோட்சத்தை தான் தேடுறோம். அது தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கணும். அது கிளாரிட்டியோடு நம்ம அப்ரோச் பண்ணினோன்னா ஓகே. இல்லையா அப்படியே ஜென்மா டு ஜென்மா நன்னா சுத்தின்னு இருக்கலாம். எங்கே போனேன் இன்னைக்கு? ஃபுல்லாக ஷாப்பிங் போனேன், ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். ரங்கநாதன் தெரு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். ஜென்மா ஜென்மாவாக சுற்றின்னு இருக்கோம். லோகா டு லோகா, ஷரீரம் டு ஷரீரம், எல்லா இடத்துலையும் சுற்றின்னு இருக்கோம். ஆனால் இந்த ஜென்மா என்ன ஆகும்? இந்த ஜென்மாவில் என்ன பண்ண போகிறோம்? அது பண்ண போகிறது இல்லை. கரெக்டா? முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் வேர்ல்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே நான் முடிச்சுட்டுனா என்னோட பிறந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு சில பேர் சொல்லுவா. நீ வந்தாச்சு பிறந்த இடத்துக்கு. என்ன பர்பஸுக்காக மனுஷ ஜென்மா கொடுத்துருக்கிறதோ அந்த பர்பஸை தேடி அதற்காக அந்த சாஸ்திரம் கிடச்சி, அந்த படிப்பு கிடச்சி, கிளாஸு கிடச்சி, அதை விசாரம் பண்ணுறதுக்கான பக்குவம் கிடச்சி, என் மேலே நீங்கள் புக்கை விட்டு எரியலை. இது மட்டும் என்ன நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு கேளுது அப்படின்னு அடிச்சுட்டு நீங்கள் போகல. அப்போனா என்ன அர்த்தம்? பக்குவம் இருக்குது, இந்த விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுதான் தெரியறது உங்களுக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் வீட்டுக்கு போனால் செருப்பு போட்டுன்னு கிளம்பினா ஒரு கால் வரும், இங்கே வந்துடுறேன். அப்படியா? சரி, அவளும் கூப்பிடுறா, நம்மளும் போயிடுவோம். பழக்க தோஷத்தில் போயிடுவோம். அங்கே போனால் என்ன ஆகும்? போச்சு, ஒரு 2 நாள் அவுட்டு. கிளாஸ் கேட்க முடியுமா? அதெல்லாம் அப்புறம் கேள. இங்கே வந்திருக்கேன், இன்றைக்கோ ஒரு நாள் வந்திருக்க, கிளாஸு கேட்க போச்சு. ஓ, அவளுக்காக கிளாஸ் விட்டு கொடுத்தேன். இனிமே அப்படி செய்யக்கூடாது. அவாத்துக்கு போயிருக்கேன், அவளுக்காக நான் பல்லே தேய்க்கல 2 நாள் சொல்கிறோம். அவளுக்காக நான் தண்ணியே குடிக்கல 2 நாள், சாப்பிடவே இல்லை. அவாத்துக்கு போயிருக்கேன் இல்லையா? எப்படி பல்ல தேய்ச்சி குளித்து சாப்பிட்றோமோ அதுபோல் டெய்லி நமக்கு விசாரம் இருக்கணும். ரொம்ப பெரிய டிசிப்ளின் இது. எப்படி நம்ம டெய்லி அனுஷ்டானம் பண்ணுறோமோ கரெக்டாக சில விஷயங்கள் நம்ம விட்டே கொடுக்க மாட்டோம். ஜபம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி கிளாஸு அது அபரா
பூஜா. கிளாஸ் என்னது? பரா பூஜா. நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க, சரியா? அப்போ அந்த மாதிரி அந்தக்கரண சுத்தி, அப்படிப்பட்ட சுத்தமான மனசுல ஞான விசாரக ஞான பிராப்தி, அதோடைய பலன் என்னவா இருக்கும் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 10வது மந்திரம். யம் யம் லோகம் மனசா சம்விபாதி விசுத்த சத்வः காமயதே யாஸ்சம் காமான். சத்வம் காம் விசுத்த சத்வः காமயதே யான்ஸ்ச காமான். தம் தம் லோகம் ஜயதே தான்ஸ்ச காமஹ. தஸ்மாத் ஆத்மஜ்ஞம் ஹ்யர்ச்சேத் பூதி காமஹ. ஞானி ஸ்துதி, ஞானியை ஸ்துதி பண்ணுறது. ஞானியை ஸ்துதி பண்ணுறதுனால என்ன ஆகிறது? ஞானத்தை ஸ்துதி பண்ணுறோம். புரியுறதா? க்ளோரிஃபை பண்ணினா, ஞானத்தை க்ளோரிஃபை பண்ணினா ஞானியை க்ளோரிஃபை பண்ணுறது. ஞானியை புகழும்போது ஞானத்தையும் சேர்ந்து புகழறது. அப்படி என்னது? ஆத்ம திருஷ்டியா அகம் இல்லையா, பிரம்ம அஸ்மி, நான் யாரு? ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? பரபிரம்ம. தேர்ஃபோர் ஜெகத் காரணம் சச்சிதானந்தம் அகம். தேர்ஃபோர் அனாத்மா ஆத்மா. அனாத்மா திருஷ்டியில் ஸ்துதி பண்ணுறோம். அவர் அப்படி பண்ணார், அவர் இப்படி பண்ணார், இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்தார், பெரிய கோவில் கட்டினார், பெரிய கும்பாபிஷேகம் பண்ணார், யஜ்ஞம் பண்ணினார், யாகம் பண்ணினார். இதெல்லாம் எந்த திருஷ்டியில்? அனாத்ம திருஷ்டியில். புரியுறதா? ஒருத்தருக்கு பலவிதமான ரிசோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலவிதமான பொருள் பணம் எல்லாம் ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து கொண்டு சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிதாக, எவ்வளோ விஷயமாக, பிரம்மாண்டமாக செய்தாருங்கிறது அனாத்ம திருஷ்டியில் ஸ்துதி பண்ணுறது. இது கிளியராக இருக்கு இல்லையா? அதே போல ஆத்ம திருஷ்டியில் எப்படி? அவர் ஞானி. அவர் ஞானிங்கிறது சொல்ல முடியாது யாராலையும். புரியுறதா? இருந்தாலும் சப்போஸ் ஒருவன் முறையாக படித்து புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை நன்கு முடித்தவன் ஞானி அப்படின்னு சொல்கிறது. அப்போ எது ஜெயத்தே, எது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது சொன்னால் இந்த அறிவை நிஷ்டையாக்குவது, அறிவை அடைந்து நிஷ்டையாக்குவது. புரியுறதா? அப்போது நேச்சுரலி மைண்டு பியூரிஃபை பண்ணி மைண்ட் அளவில் உயர்ந்ததாக சுத்தமாக வைத்து கொள்வது அனாத்ம திருஷ்டியில் ஸ்துதி பண்ணுறது. புரியுறதா? ஞான லெவலில் ஸ்துதி டைரக்டாக பண்ண முடியாது. ஞானத்தை அடைந்தவன் எல்லாருடைய உயர்ந்தவன் அப்படின்னு உபனிஷத் ஃபஸ்ட்டு ஸ்துதி பண்ணுறது. புரியுறதா உங்களுக்கு? அப்போது நேச்சுரலாக என்ன ஆகிறது? மனசானது பரிபூர்ணமாக தூய்மை அடையணும். பரிபூர்ணம்னா 100% இல்லை. பரிபூர்ணம்னா ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கு எந்த தடையற்ற மனம், பியூரிஃபைடு மைண்டு. உங்களுக்கு புரியுறதா? ஒரு பாயிண்ட்டு முக்கியம். 100% மைண்டு பியூரிட்டி நாட் பாசிபிள். நீங்கள் வீடை தொடச்சி அலம்பியிருக்கேலோ, பெருக்கி அலம்பியிருக்கேலோ, ஃபுல்லாக அலம்பி தொடச்சிட்டு அந்த ரூமில் இந்த ரூம் வரும்போது சின்ன ஒரு தூசி அங்கே பறந்துன்னு இருக்கும். திரும்பி அதை துடைப்போம். அதை தொடச்சி இந்த பக்கம் வந்தால் இந்த ஓரத்தில் அது இருக்கும், இந்த ஓரத்தில் இருக்கும், அந்த ஓரத்தில் இருக்கும். 100% வீட்டையே பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது. மனசை 100% அப்படியே பியூராக வச்சுக்கணுன்னு தேவையில்லை, அவசியமும் இல்லை. ஆனால் மைண்டோட பியூரிட்டி கண்டிப்பாக வேண்டும். எவ்வளோ வேணும்? முழுமையாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தில் ஈடுபட முடியறதா?
இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வருதா மைண்டு உலகத்துக்குள்ள, அட்ராக்ஷன் ஆகிறதா, டீவியேட் ஆகிறதா செக் பண்ணு. சில விஷயம் இருக்கிறதுனால மைண்டு சந்தோஷமாக டிஸ்டர்ப் ஆகிறதா, சில விஷயம் இல்லாததுனால மைண்டு துக்கமாக டிஸ்டர்ப் ஆகிறதா. ஒன்று சந்தோஷமாக டிஸ்டர்ப் ஆனோம், இல்லைன்னா துக்கமாக டிஸ்டர்ப் ஆனோம். சுக துக்கம் வந்தாலே மைண்டோடைய டிஸ்டர்பன்ஸ் தான் அது. நல்லா புரிஞ்சுக்கணும். சுகம் ஆல்சோ டிஸ்டர்பன்ஸ், துக்கம் ஆல்சோ டிஸ்டர்பன்ஸ். என்ன குறிக்கிறது? அது உலகத்தில் மேல் இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை குறிக்கிறது. புரியுறதா? தேர்ஃபோர் இங்கே மனசு பியூரிட்டி சொன்னோன்னா அதை ஞானத்தை நிஷ்டையாக்குவதற்கு எந்த அப்டக்கிளும் இல்லாமல் இருக்கிறது தான் மைண்டோடைய பியூரிட்டி. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன அப்படி சொன்னால், ஞானியானவன் இல்லையா, எந்தெந்த என்ன எந்த மாதிரி மனசை வைத்திருப்பான்னா விஷுத்த சத்துவம். விஷுத்த சத்துவம் மனசு நேச்சுரலாகவே சத்துவத்தில் இருக்கிறது. தத்துவபதம் ஞாபகப்படுத்திக்கணும். அந்த சத்துவமான மைண்டை இன்னும் ஃபர்தராக அதை ரிஃபைன் பண்ணி மெச்சூர் பண்ணி இல்லையா, ஞானத்தை எந்த மனசானது எதனால் இயங்கப்படுகிறதோ மனசோ மனோயத்து அந்த விஷயம் நான் புரிஞ்சின்ற மைண்டு விஷுத்த சத்துவம். சாட்சி சைத்தன்யம் நான், சாட்சி நான், இந்த மனசு எனக்கு ஆப்ஜெக்டாக இருக்கிறது. புரியுறதா? அப்படிப்பட்ட மைண்டுக்கு என்ன சக்தி வரும் அப்படின்னா, நிறையா உபாதி அளவிலேயே அனாத்மா அளவிலேயே நிறைய தெய்வீ சக்திகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா இருக்குல்ல? நிறைய சித்தி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட சித்தி? நினைச்சது நடந்துடும், எண்ணியது நடந்துடும், வேண்டியது நடந்துடும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல பல சித்தி இருக்கிறது. அப்போ சித்தி இருக்கிறவெல்லாம் ஞானியா? நாட் நெசசரி. ஞானிக்கு சித்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறது, பவர்ஸ் வரத்துக்கு சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா ஈஸ்வரா நான் கிளைம் பண்ண ஈஸ்வரத்துவம் வரத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட். ஓகே, அதனால் நீங்கள் நன்னா படித்து ஞானி ஆகிட்டேன்னா அல்லது நன்னா புரிஞ்சுடுத்துன்னா உங்களுக்கே தெரியாது என்ன சக்தி வேணால் வரலாம், உங்களுக்கு என்ன சித்தி வேணாலும் வரலாம். அது டோட்டலாக அந்த கரணத்தை பொறுத்து இருக்கிறது. தேர்ஃபோர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாஞ்ச காமான் தம் தம் லோக ஜயதே, தம் தம் லோக ஜயதே அப்படின்னாக்க, ஞானி நினைத்தால் எந்த லோகத்தை வேணாலும் அடைய முடியும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். யாருக்காக? தனக்காக இல்லை. நான் எப்படிப்பட்டவன்? அகம் பூர்ணன் அப்படின்னு தெல்ல தெளிவாக உணர்ந்தவன். புரியுறதா? அப்போ ஞானிக்கு என்ன ஆசை இருக்கும்? எந்த ஆசையும் இருக்காது. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திததிர்முனிருச்யதே. அப்போ ஆசையை பூர்த்தி செய்வதனால் நான் பூர்ணனாகிறேன் அப்படிங்கிற விஷயம் நீங்கியவன். பைண்டிங் டிசைர் கிடையாது. அப்போது ஞானி நினச்சா லோகத்தை அடையலாம் அப்படின்னா யாருக்காகனா, ஞானியை நாடி பக்தர்கள் வந்தார் என்றால், சிஷ்யர் கூட சொல்லலைங்க, பக்தர்கள் வந்தால் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்து இல்லையா, எப்படி திருசங்கு சொர்க்கம் பண்ணினாரோ அப்படி என்ன வேணால் பண்ணலாம். அவருடைய தபோபலத்தில் என்ன வேணால் எதை வேணாலும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம்.
அதை தான் இங்கே ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துறது. எம் லோகம் மனசா சம்விபாதி. என்னெல்லாம் லோகங்கள், லோகம்னா என்ன? சொர்க்கலோக, பூலோக, புவர்லோக எல்லாமே. யாஷ்ச காமான் காமயதே. எந்த விஷயத்தில் ஆசை கொண்டு பக்தர்கள் அவனை நாடி வரார்களோ அதை பூர்த்தி செய்து வைப்பான். ஞானியை ஸ்துதி பண்ணுறது. ஓகே, தேர்ஃபோர் என்ன என்ன அர்த்தம் இதுக்கு? ஞானி சத்திய காமாக சத்திய சங்கல்பா. எது நினைச்சாலும் நடந்துரும், எதை ஆசைப்பட்டாலும் அது கைகூடும். சத்தியகாமா சத்திய சங்கல்பா சத்தியகாமா. ஈஸ்வரனை வர்ணிக்கும் போது இது ரெண்டுமே சொல்லப்படுறது. தேர்ஃபோர் என்ன, யாரெல்லாம் ஆத்மஜ்ஞா கடைசி வரியில் இருக்கு, இந்த ஞானியை அர்ச்சிக்கிறார்களோ, ஸ்துதி பண்ணுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பூதி காமா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பூதி காமாக, தர்மார்த்த காம காமஹா. இந்த விஷயம், இந்த லோகம் வேணும், இந்த பொருள் வேணும், இந்த சௌகரியம் வேணும், இந்த உலகத்தில் இந்த விஷயம் வேணும், அதை அடையணும், இதை அடையணும், இப்படி இருக்கக்கூடியவர்கள் பூதி காமாகா. எனி ஆசை இந்த வேர்ல்டு, எல்லா விதமான ஆசையை தேடி வருபவர்களுக்கு அந்த ஆசையை பூர்த்தி செய்து வைப்பார். இப்படி ஒரு ஞான பலன் இருக்கிறது. எம் லோக மனசா சம்விபாதி. எந்தெந்த லோகம் பக்தர்கள் நாடுகிறார்களோ யாஷ்ச காமான் காமயதே. வேற என்னெல்லாம் ஆசைகளை தேடி வருகிறார்களோ அப்படிப்பட்ட பூதி காமாகள் அல்லது உலகிய ஆசை கொண்டவர்களுக்கு அந்த ஆசையை பூர்த்தி செய்து வைப்பார் ஞானி. நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? செல்ஃபே எடுக்கலையா? ஏன்? விஷுத்த சத்வஹா. ஞானியோட மைண்டு ரிஃபைன்டு மைண்டு. புரியுறதா? எவ்வளோ நுட்பமாக எடுத்து அப்படின்னா இந்த ஈஸ்வர குணாதேசியங்களும் அதில் பிரதிபலிக்கிற அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேர்ஃபோர் யாரெல்லாம் எதெல்லாம் தேடி வருகிறார்களோ, யாரெல்லாம் ஞானியை அப்ரோச் பண்ணி பூஜை செய்து நமஸ்கரித்து அர்ச்சையேத்துனா அர்ச்சனை பண்ணுறது, வழிபடுறது, ஸ்துதி பண்ணுறது, அவர்களுக்கு அந்த காமத்தை பூர்த்தி செய்து வைப்பார். கரெக்டா? அப்போ காமத்தை நாடி, ஆசையை நாடி, உலகிய ஆசையை நாடி ஒருத்தன் போறவனுக்கு பேர் என்ன? முமுக்ஷுவா புபுக்ஷுவா? புபுக்ஷு. அதனால பக்தர்கள் 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 அப்படின்னு சொல்றது. புரியுறதா? தேர்ஃபோர் இது எல்லாமே எந்த திருஷ்டியில் சொல்றது? அந்தக்கரண திருஷ்டியில், உபாதி திருஷ்டியில், அனாத்ம திருஷ்டியில் ஸ்துதி பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போய் ஏதோ விதமான அட்ராக்ட் ஆகணும் இல்லையா? புரியுறதா? அவர் வைர வியாபாரியாக இருக்கலாம், அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் தங்கத்தை காட்டி ஏதாவது தங்கம் இருக்கு புரியுறதா? அது காட்டி அட்ராக்ட் ஆகி எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் என்ன? அழியக்கூடிய விஷயம், அழியாத வஸ்து என்கிட்ட இருக்க, வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுறதா? ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது, ஏதோ விதத்தில் அட்ராக்ட் ஆகும். அப்போ பக்தர்கள்லாம் போய் அதை கொடுங்கோ, இதை கொடுங்கோ, அதை கொடுங்கோ, இதை கொடுங்கோ, இதை கொடுங்கோ, இது வேணும், அது வேணும், இந்த கஷ்டத்தை போகணும், இவனுக்கு கல்யாணம் ஆனோம், அவனுக்கு குழந்தை பிறக்கணும். புரியுறதா? மாற்றி கேட்டுறக்கூடாது. கல்யாணம் ஆகாதவளை குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆனவளுக்கு திரும்பி கல்யாணம் ஆனோன்னு பிரார்த்தனைலாம் அப்படி கரெக்டாக அப்படி கேட்டால் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எது சொல்கிறதுன்னா, ஞானி ஈஸ்வரனுக்கு சமம். எந்த திருஷ்டியில்? ஆல்சோ ஃப்ரம் அனாத்ம திருஷ்டி, உபாதி திருஷ்டி. ஆனால் அதுதான் ஞானியோடைய சிறப்பா? அடுத்த மந்திரம்
சவேதைதத்பரமம் பிரம்மதாம விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் ஹி காமாஹ தேஷு க்ரமேதத் இதி வர்த்தந்தி தீராः தேஷு க்ரமேதத் அதிவர்த்தந்தி தீராः. ரொம்பவே படுத்துறது மைக்கு. உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கண்டினியூஸாக கேட்கறது இல்லையா? இது வந்தால் வரட்டும், வரலைன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட்டு ஒரு கண்டினியூஸாக இருந்ததுன்னா போதும். போதும், எல்லாமே போதும். எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது ரொம்ப. என்ன இங்கே கவனிக்கணும், இப்போ விட்டுருங்க. ஏன்னா பேசுகிறது கேட்குறதில்ல, கிளியராக கண்டினியூஸாக கேட்குறதில்ல, அது போதும், ப்ராப்ளம் இல்லை. அப்போது ஒரு அர்த்த காமத்தை நாடி வந்தவனுக்கு எல்லாம் உண்டு, உலகத்தில் எல்லா சுகமும் கொடுக்க முடியும். ஆனால் ஞானிக்கிட்ட எதை தேடி போகணும்? ஞானத்தை தேடி போகணும். உண்மையான லோக்கலாக சொல்லுவாங்க, உண்மையான சரக்கு என்ன அவர்கிட்ட அப்படின்னு. உண்மையான விஷயம் என்ன, சீக்ரெட் என்ன இல்லையா? அந்த சீக்ரெட்டு ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? சக வேத. ஞானி தெரிந்து கொண்டவன். எதை தெரிந்து கொண்டவன்? எதை தெரிந்து கொண்டவன்? பரமம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிஹிதம் பாதி சுப்ரம். எதை தெரிந்து கொண்டவன் இல்லையா? எது விஸ்வத்திற்கு ஆதாரமாக இருக்கிறதோ, எது அந்தக்கரணத்துடைய சாட்சியாக வெளிப்படுகிறதோ, எது விஸ்வத்துடன் ஊடுருவி நீக்கமர நிறைந்திருக்கிறதோ, அந்த பரபிரம்மஸ்வரூபம், அதை உணர்ந்தவன் பரமம் பிரம்ம. புரியுறதா? எது தேசத்திற்கு காலத்துக்கு உட்படாததோ பரமம் பிரம்ம. எதனால் மோக்ஷமோ பரமம் பிரம்ம. எது நித்தியமோ, எது உண்மையோ சத்தியமோ, எதை நீக்க முடியாதோ அழிக்க முடியாதோ அப்படிப்பட்ட பிரம்ம சவேத. வேதனா என்ன அர்த்தம்? சதுர்வேதம் இல்லைங்க. தெரிந்துண்டான், ஹாஸ் நோன், புரிந்துண்டான். ஆத்மஜ்ஞா சொல்லியிருக்கு. அந்த ஞானியானவன் பிரம்மனை அல்லது பரமாத்ம ஸ்வரூபத்தை தன்னுடைய ஸ்வரூபமாக தெளிவாக முழுமையாக உணர்ந்தவன். சரியா? எப்படிப்பட்டது? விஸ்வம், சர்வ விஸ்வம் தாம. தாம சொன்னா எது ஆதாரமாக இருக்கிறதோ. பகவானுக்கு பேர் என்ன? பரந்தாம. எதெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தாங்குகின்றவன் பரமாத்மா. தாங்கிறது சொன்னால் மேலே கீழே பார்ப்போம். கீழே ஏதோ இருக்குது, மேலே இருக்கிற தாங்கிறது அப்படி இல்லை. தாங்கிறதுன்னா எப்படி களிமண் பானையை தாங்குகிறதோ,
எப்படி அலையை ஜலம், சமுத்திரத்தை ஜலம் தாங்குகிறதோ. ஆதாரஹ அதிஷ்டானஹ. அதே போல சர்வ விஸ்வம், எல்லா விஸ்வத்திற்கும் ஆதாரம் என்ன? விஸ்வாதாரம் ககன சதுருஷம். அந்த விஸ்வாதாரம் தாம, பரந்தாம. நிஹிதம் பாதி. பாதி சொன்னால் எது தானா வெளிப்படுகிறதோ. ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. செல்ஃப் எவிடென்ட். பெஞ்சு நான் பெஞ்சு அப்படின்னு தானா வெளிப்படுத்திக்காது. என்டையர் வேர்ல்டு தானா வெளிப்படுத்த முடியாது. இந்திரியம் வேணும், மனசு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எது தானா வெளிப்படுத்தி கொள்வது? சைத்தன்யம் ஆத்மா சொல்லிடுவோம். நான் 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 அப்படிங்கிற விஷயம் புரியுறதா? எப்போவுமே தன்னையே வெளிப்படுத்தி கொள்வது. எப்போ அது ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது சொன்னால், எப்போ இந்த மனசு ஸ்தூல சரீரம் ஒன்றா இருக்கோ. இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் ஒன்றா இல்லைன்னா என்ன ஆகும்? நான்கிறது ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. நான் எப்படி இருக்கும்? சத்தா இருக்கும், சத்வஸ்துவாக இருக்கும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். பாதி சொன்னால் சத்ரூபேன பாதி அல்லது சைத்தன்ய அகம் சித்ரூபேன பாதி. நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்திருந்தேன்னா, சத்து சித்துங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணியிருந்தேன்னா நான் சொல்கிறது ரொம்ப சுலபமாக புரியும். புரியுறதா? சத்கிம் சித்கிம்னு கேட்டோம். சித்துனா என்ன, சத்துனா என்ன அனலைஸ் பண்ணியிருக்கேலா, எழுதியிருக்கேலா, கேட்டிருக்கேலா? இதுதான் நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். கரெக்டாக நமக்கு எல்லாம் தெரியுமே, கேட்டாச்சு. உங்கள் விசாரம் பண்ணணும். இதுதான் எல்லா கிளாஸும் சொல்கிறதே. அது என்னதான் அது இந்த சத்து சித்து அப்படி கேட்கணும். பாதி சொன்னால் சித் ரூபேன சுப்ரம். சுப்ரம்னா சுத்தம், உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது, சைத்தன்யமாக இருக்கிறது இல்லையா? எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கிறது. ஆனால் எதனாலையும் பாதிக்கப்படாமல், எதனாலையும் இம்பியூர் ஆகாமல், அசுத்தமாகாமல், சுத்தமாகவே இருக்கிறது, சுத்தமாகவே விளங்கிறது. அசங்க இது அர்த்தா. எக்ஸாம்பிள் ஆகாசம். ஆகாசம் எப்படிப்பட்டது? எல்லாத்தையும் அதை தான். ஆகாசம் இல்லைன்னா எதுவும் கிடையாது, இருக்க முடியாது. ஆனால் ஆகாசம் சதா சுத்தா. இந்த கான்டெக்ஸ்டில் எக்ஸாம்பிள் சுப்ரம். அப்படி சக வேத, அப்படி தெரிந்து கொண்டவன். அப்படிப்பட்ட ஞானி இடத்தில் உபாசத்தே புருஷம் ஹே ஹி காமாஹா ஹி அகாமாஹா. அந்த இடத்துல கரெக்டாக பிரிச்சுக்கணும். ஹிய காமாஹா இருக்கு இல்லையா? ஏஹி அகாமாஹா. அகாமமுடையவன். அகாமம்னா என்ன? காமமுடையவனா என்ன? ஆசையுடையவன். அகாமமுடையவன்னா உலகிய ஆசையை முற்றும் துறந்தவன். புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா, இது மூணும் அற்றவன். தேர்ஃபார் என்ன ஆசை இருக்கும் அவனுக்கு? தர்மார்த்த காமம் அவனுக்கு நோக்கம் கிடையாது, ஆசை கிடையாது. வேற என்ன பாக்கி இருக்கு? கத்தி சொல்லுங்க ஜி. மோக்ஷம். மோக்ஷ இச்சுஹு முமுக்ஷுஹு. புரியுறதா? முமுக்ஷு அப்படிப்பட்ட இந்த ஞானியை போய் வழிபட்டான்னா உபாசத்தே புருஷம். ஆத்மஜ்ஞம் சொல்லியிருக்கு. ஆத்மாவை அறிந்து கொண்ட, இப்படி ஆத்மாவை அறிந்து கொண்ட, தான் தான் சர்வ ஆதாரம், தான் தான் விஸ்வாதாரம்னு உணர்ந்த அந்த ஞானியை போய் உபாசத்தே வழிபட்டால், பூஜை செய்தால், அணுகி கேட்டால் என்ன பண்ணுவார்? தே சுக்ரமேதத் அதிவர்த்தந்தி தீராக. மோட்சத்திற்காக நாடுகின்றவன் ஞானியிடத்தில் போய் அல்லது குருவிடத்தில் போய் சரணடைவது புத்திசாலித்தனம். தீராக விவேகி.
என்ன விவேகி? எது நித்திய எது அனித்தியம்னு புரிந்து கொண்ட விவேகி. அனித்திய விஷயத்தில் வைராக்கியம் கொண்டவன். தேர்ஃபோர் அகாமாஹா. எதை நாடுகின்றவன்? நித்தியத்தையே நாடுகின்றவன். தேர்ஃபோர் ஒன்லி காமம் என்னது? மோக்ஷ காமஹா அல்லது ஆத்ம காமஹா. என்ன ஆசை இருக்கு அவனுக்கு? ஆத்மா தான் ஆசை. பரமாத்மா காமா கூட வச்சுக்கோங்க. ஈஸ்வரன் தான் ஆசை. ஈஸ்வரன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பகவான் லோகத்தில் அந்த லோகத்தில் இருக்கான் இல்லையா, அங்கே போயிட்டா ஓகே. பகவான் எங்கே இருக்கான்? எங்கே இருக்கான்? நிஹிதம் குஹாயாம். யோ வேத நிஹிதம் குஹாயாம். இங்கு. அப்போ ராம வடிவம் கிருஷ்ண வடிவம் இப்படி வச்சு பகவான் வச்சுட்டோன்னா இங்கே இருக்கான்னா டாலி ஆகாது. எப்படி பகவான் ராமன் எங்கே இங்கே இருக்கானா, கிருஷ்ணன் எங்கே இருக்கானா, சிவலிங்கம் எங்கே இருக்கா, அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடும். இல்லை விஸ்வரூபம், மொத்த விஸ்வமும் பகவான் அப்படின்னா அது எப்படி இங்கே இருக்க முடியும்? ஏதாவது ஒரு ரூபத்தை கொண்டு ஏக ரூபமோ அநேக ரூபமோ வைத்து பார்த்தோம்னா இது டாலி ஆகாது. ஏக ரூபம் அநேக ரூபம் என்னது? ஈஸ்வரஸ்ய வாச்சியார்த்தா. அரூப சைத்தன்ய ஸ்வரூபம் ஈஸ்வராங்கிறது ஈஸ்வரஸ்ய லக்ஷ்யார்த்தா. புரியுறதா? கிளியரா இருக்கா? உபாசத்தே புருஷம் அகாமாக. அப்படி பண்றவன் தீரன். அந்த சிஷ்யனுக்கு என்ன பண்ணிடுவார்? சுக்ரம் அதிவர்த்தந்தே. சுக்ரம்னா என்ன தெரியுமோ? என்னது? மனுஷனுடைய பீஜ அவஸ்தா. எங்க படித்தோம்? பஞ்சாக்னி வித்யான்னு ஒரு வித்யா படித்தோம். முண்டகோபனிஷத். ஓகே, தேங்க்யூ ஜி. பஞ்சாக்னி வித்யா முண்டகோபனிஷத்தில் படித்தோம். என்ன படித்தோம்? எப்படி ஜீவனானது, எப்படி புருஷா, எப்படி பிரம்மன் பரபிரம்மன் ஜீவனாக வெளித்தோற்றத்துக்கு வருதுன்னு சொல்லி என்னெல்லாம் லோகத்துக்கு போய் எங்கெல்லாம் ஜீவனாக வருதுன்னு பார்த்தோம். 5 அக்னிஸ்தானம் சொன்னோம். டோட்டல் சைக்கிள் சொன்னோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேயா? அதில் மனுஷனுடைய விந்து சுக்ரம்னு டிஃபைன் பண்ணோம். கரெக்டா? சுக்ரம் அதிவர்த்தந்தே அப்படின்னா சுக்ரத்தை கடக்குகிறான் அப்படின்னு அர்த்தம். ஞானி என்ன பண்ணிடுவாராம்? சுக்ரம்ங்கிறது மனுஷ பீஜ அவஸ்தா சொன்னாலும் ஜென்மாவை குறிக்கிறது, பர்த்தை குறிக்கிறது. பர்த்லேருந்து ஒன்றை கிராஸ் பண்ண வச்சுடுவார் அப்படி அர்த்தம். எப்படி பர்த்லேருந்து கிராஸ் பண்ண முடியும்? ஜனன மரண சைக்கிள்லேருந்து ஒன்றை விடுபடுத்துவார். எப்படி ஜனன மரண சைக்கிள்லேருந்து விடுபடுத்த முடியும்? ஞானத்தினால. புரியுறதா? நான் அனாத்மா இல்லை, நான் ஆத்மன், ஜகத்காரண பிரம்மன் நானேன்னு புரியறதுனால நான் பிறக்கவே இல்லை. ந ஜாயத்தே, தேர்ஃபோர் ந மிரியத்தே. ஹாப்பி பர்த்டே. பிறக்காத நான் பிறந்ததை போல் பிறந்து மடியறது போல் மடிந்து என்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நல்லா இருக்கா ஸ்டேட்மெண்ட்டு? யோசிச்சு பாருங்க. நடுவில் என்ன பண்ணுறேன்? ஹாப்பி பர்த்டே கூட கொண்டாடுறேன். பர்த்லெஸ் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் பர்த்டே. எப்படி? அப்படி புரிஞ்சுக்கணும்ப்பா. தேர்ஃபோர் என்ன? உபாசத்தே புருஷம் அகாமாக சுக்ரமதி வர்த்தந்தே. அவர் என்ன பண்ணுவார்? ஞானி ஞானத்தை கொடுத்துருவாராம். ஏன் கொடுத்துருவார்? ஏன்னா சிஷ்யன் இதற்காகவே போய் அவரை உபாசத்தே, அவரை பூஜிக்கிறான். அவரை அணுகி அவரை வணங்கி ஞானத்தை கொடுத்துருங்கோ ப்ளீஸ், மோட்சம்தான் எனக்கு இச்சை. அட்லீஸ்ட் செத்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று இருக்காமே சாகாமல் இருக்கிறது, அது என்னது அப்படியாவது கேட்கணும். எங்கே யாரு கேட்டாத? அப்படியாவது வேகா கேட்கணும். வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, யூஎஸ்க்கு போகணும், விசா கிடைக்கல, யூரோப்புக்கு போகணும், வாரில் இருக்குது,
அவன் வரணும், நான் போகணும். இதெல்லாம் ப்ராப்ளமாக வாழ்க்கையில்? சொன்னேன்ல, வைரக்கடைக்காரன்ட்ட போயிட்டு ஒரு ஸ்பூன் வாங்கினா என்ன இருக்கும், என்ன ஆகும்? ஸ்பூனை கேட்டால் என்ன கொடுப்பார் அவர்? நான் வைரத்தை வச்சுட்டுருக்கேன், அதை கேளு, ஸ்பூன் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? பகவான் எப்படிப்பட்டவர்? இன்ஃபைனைட், அளவற்றவர். நம்ம என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட போய் எக்ஸாம் பாஸ் பண்ணிடணும், நல்ல வேலை கிடைக்கணும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அப்படி தலையில் அடிச்சுப்பாருன்னு நினைக்கிறேன். லூசு லூசு அப்படி திட்டுவார். எதை கேட்குற வந்து, என்ன கேட்குற, நான் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும், இதெல்லாம் கேள, இதை கேட்குற அப்படிம்பார். புரியுறதா? ஒரு கை இப்படி இருக்கிறது, அதை கேட்கல நம்ம. ஒரு கை இப்படி இருக்கிறது, இதை கேட்டால் என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். இதை கேட்டால் இதெல்லாம் ஒரு தலையில் அடிச்சு நேர்த்துக்கப்போ வந்து வந்து போயிட்டு இருக்கணும். இங்கேருந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு வரையா, காமா டு அகாமா, புபுக்ஷு டு முமுக்ஷு இல்லையா? நான் நிறைய உலகத்தில் நிறைய ஞானியை நான் டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் மகான்களை டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் கிளாஸ் கேளு, புரிஞ்சுக்கோ, முடிஞ்சு போச்சு. எப்படி எப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறேன்னா டைலாகு. அப்படி ஞானத்தினால என்ன ஆயிடுறது? ந ஜாயத்தே மிரியத்தே வா அகம். தேர் ஃபோர் சுக்ரம் எதை குறிக்கிறது? ஜனனத்தை குறிக்கிறது, மனனத்தை குறிக்கிறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜடரே. அந்த நேரத்தில் நம்மளும் அப்படியே தலையாட்டுவோம் காத்தால. எம்எஸ் சுப்பலட்சுமி பாடும்போது, என்னது புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்? நம்ம கிளாஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? பிஸியாக இருப்போம்ல, அப்போ தோணாது. அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற சம்சாரத்தை அறுத்துடுவார். நான் பெற்ற இன்பம் பெருக இந்த சிஷ்யனும் வையகம் இல்லை, கேட்டவனுக்கு தான். புரியுறதா உங்களுக்கு? அப்படி ஞானியை ஸ்துதி பண்ணால், ஞானியை பூதித்தால் ஞானத்தை கொடுத்துருவார். ஞானியிடத்தில் போய் அது வேணும், இது வேணும், இது வேண்டாம், அது வேண்டாம், இது பண்ணணும், அது பண்ணணும்னா அதையும் பண்ணி தருவார். ஏன்னா ஈஸ்வராதி உபாதி அங்கே சக்தியாக பிரதிபலிக்கிறது. தேர்ஃபோர் நமக்கு என்ன வேணும் இல்லையா? என்ன வேணும்? யார் முடிவு பண்ணோம்? நம்ம தான் முடிவு பண்ணோம். கரெக்டா? டைம் இருக்கா? டைம் ஆகிடுது. தேர்ஃபோர் என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞான பலத்தை பார்த்துட்டு வரோம். அடுத்த மந்திரம் டைம் இல்லை. இப்போ ஞான பலத்தை 2 ஆங்கிளில் பார்த்தோம். ஒன்று வந்து இல்லையா, ஞானமே ஞான பலனாக கிடைக்கிறது நமக்கு, என்னுடைய சம்சார விமுக்தி, அல்லது உலகிய விஷயம் எது கேட்டாலும் கிடைக்கும். புரியுறதா? நம்மளுடைய ஈஸ்வரா நானும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் அதை வேலிடேட் பண்ணிக்கலாம். புரியுறதா? அப்போது முக்கியமான பாயிண்ட் என்னது? குரு சிஷ்ய சம்பந்தம் ஒரு காரணத்துக்காக தான் இருக்கிறது. புரியுறதா? எதுக்காக? இதுக்காக இருக்கிறது. புரியுறதா? தேர்ஃபோர் இதை ஃபர்தராக சொல்லி இந்த இந்த கண்டமும் எதில் இருக்கும்? இப்போது 3வது முண்டகம் 2வது கண்டம். ஒரு மந்திரம் முடிச்சாச்சு. இன்னும் எவ்வளோ மந்திரம் இருக்கிறது? 9 மந்திரம் இருக்கிறது. புரியுறதா? ஓரளவுக்கு இங்கே முடிச்சுட்டு நம்ம கேம்ப்லேருந்து வந்துட்டு முண்டக உபனிஷத் அழகாக இங்கே இந்த ஸ்தானத்தில் நம்ம முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். கிளாஸ் முடிஞ்சிருதில்ல, மைக்கு சூப்பராக வேலை செய்யும். சரி, இப்போ என்ன அப்படின்னாக்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அடுத்த திங்கக்கிழமைக்கு ட்ரை பண்ணுறோம், கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமையே இருக்காது அப்படின்னா என்ன, நான் ப்ளஸ் ஒரு 4-5 பேர் முதல் டீம் வந்து ஆனைக்கட்டி கேம்புக்கு போகிறது. போய் அங்கே 4ஆம் தேதி காத்தால் அங்கே ஏற்பாடு பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுவேன்? புதன்கிழமை நைட்டு கிளம்பி வருவேன். ஞாபகம் இருக்கா? அப்படி வருவேன்.
இங்கே வந்து சொன்ன மாதிரி ஆனந்த்ஜி, பாஸ்கர்ஜி, ட்ரெயின் இன்சார்ஜெல்லாம் இருக்கா. அவள் எல்லோரும் நம்மளை ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வருவாள். சரியா? இப்போது ஃபோன் இருக்கா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா பார்க்குறேன். சப்போஸ் வந்துடுதுன்னா கொடுங்கண்ணா. தேர்ஃபோர் டியூரிங் த வீக் வந்து உங்களுக்கு அடுத்த முண்டக்க உபநிஷத் ஒரு கிளாஸ் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னாக்கா, கேம்ப்பு முடிஞ்சு 2 வாரம் லீவு, எனக்கு லீவு. சரியா? அதனால் என்ன, உங்களுக்கும் லீவு. புரியுறதா? அது கேம்பை மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் எப்போ கிளாஸ் இருக்குன்னா சொல்கிறேன். சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். ஓகே, மண்டேவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கேம்பில் சந்திப்போம். கேம்புக்கு அப்புறம் ஒரு 1.5 வீக்ஸு லீவ் இருக்கும். கேம்ப் முடிஞ்சு அடுத்த சாட்டர்டே இருக்காது, அதுக்கு அடுத்த சாட்டர்டேலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கும். ஓகே, நீங்கள் டயர்டாக வருவேல், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன, ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்கோ. அப்புறம் திரும்பி சாட்டர்டேலேருந்து வழக்கம் போல். அப்போ இந்த முண்டக்க உபநிஷத் கிளாஸ் வந்து இன்னும் வந்து 9 மந்திரம் இருக்கிறது. சம்மரி 9 மந்திரம் 3 + 1, மோஸ்ட்லி 4 இல்லை 5 கிளாஸ் தான் இருக்கும். 5 கிளாஸ் முடிஞ்சு இங்கே வந்து சமாரோ ஃபங்க்ஷன் இருக்கும். அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும். புரியுறதா? இங்கே ஒவ்வொருத்தரும் உபநிஷத்தில் என்ன கற்றுண்டேன்னு பேசணும். இப்போயே சொல்லிடுறேன். கேம்ப்லேயும் பேசணும், இங்கேயும் பேசணும். இங்கே ஏன் பேசணும்னா, இங்கே கேம்புக்கு வராதவாலாம் கேட்டுட்டு இருக்கா, அவளும் பேசுவா. என்ன புரிஞ்சுது, என்ன நினைக்கிறேன் இதை பற்றி. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்தே ஸ்டார்ட் ரிவைசிங் முண்டக்க உபனிஷத். புரியுறதா? தத்துவபோதம் சாரம் சொல்லியிருக்கேன், அதை சமத்தா கேட்டு எழுதுங்கோ. முடிஞ்சால் தத்துவபோதத்தை திரும்பி ஒரு வாட்டி கரைச்சி குடிச்சிட்டு வாங்கோ. இல்லையா? ஏதோ ஒன்று பண்ணி அங்கே வந்து பேன்னு என்னை பார்த்து இப்படி முடிக்கக்கூடாது கிளாஸில். புரியுறதா? டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கிளாஸுக்கு போய்டுவோம், உள்ளுக்குள்ளே உபநிஷத்துக்குள்ளே. பண்ணிடலாமா அப்படி? சரி. என்ன பண்ணினாலும் நீங்கள் டெய்லி நித்தியப்படி படிக்கணும். அதுக்கு தான் விஷயம், ஏற்பாடு எல்லாமே. சரியா? தேர்ஃபோர் சாட்டர்டே நமக்கு கிளாஸ் இருக்கும். கரெக்டாக? மண்டே பற்றி சாட்டர்டேக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா வைக்கணுமா? சில பேருக்கு டிக்கெட்டு கொடுக்கல ஒன்றும், அதை சாட்டர்டே அன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துருவோம். சில கேன்சலேஷன்லாம் லாஸ்ட் மினிட்ல வருதுனால எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி பண்ணுறோம். உங்களோட டிக்கெட் இருக்குது கோமதிஜி, டோன்ட் வரி. உங்களோட டிக்கெட் இருக்குது, அதில் வரல இல்லையா, பிரதிபா வரல இல்லையா, அந்த கேன்சலேஷன்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ டோன்ட் வரி, யூ வில் பி டேக்கன் கேர். என்னடா இந்த இல்லையே, பயமாக இருக்கே, எந்த மாதிரி சஞ்சலம் வேண்டாம். டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லா ஏற்பாடும் பக்காவாக இருக்கிறது. டோன்ட் வரி, எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறது. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஆழமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நல்லபடியாக கிளாஸ் நடக்கணும், போயிட்டு வரணும். எந்த விதமான யாருக்கும் எந்த கஷ்டமும் வராமல் நம்ம போயிட்டு வரணுங்கிறது ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சரியா? இதை கேட்க வந்தேலாமா? ஆமாம், ரொம்ப முக்கியம். வெரி குட். ஐடி ட்ரெயினில் வரையில் எல்லாரும் டிக்கெட்டுக்கு எப்படி நீங்கள் டிக்கெட்டில் என்ன ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேலோ, பேர் கொடுத்துருக்கேலோ, அதே மாதிரி அந்த பேர் இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கம்பல்சரி. புரியுறதா? ஆன்லைனில் சில பேர் பண்ணியிருக்கிறது, ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் பண்ணியிருக்கிறது. எப்போ வேணால் கேட்கலாம், ஐடி காட்டுங்கன்னு சொன்னால், இல்லை ஃபைன் போட்டுருவான், ட்ரெயின்லேருந்து இறக்க மாட்டான். அதுவும் கவலைப்படாதீங்க. ஃபைன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடி கார்டு ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். நீங்கள் மறந்து போயிடாதீங்க, இப்போ எடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் எப்போ வேணால் கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆஷ்ரமுக்கு சப்மிட் பண்ணியாச்சு, அப்ரூவல் வந்தாச்சு, ரூமும் இவ்வளோ தான் ரூம்னு சொல்லியாச்சவா. ஓகே, சப்போஸ் அங்கே செக் பண்ணானா, பண்ண மாட்டா. சப்போஸ் பண்ணினான்னா நம்ம காட்டுறதுக்கான ரெடியாக இருக்கணும். உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க, இல்லை டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? எல்லாம் ஓகேவா? நல்லபடியாக நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணணும், நல்லபடியாக போயிட்டு வரணும். முக்கியமாக நமக்கு அங்கே கைவல்யம் உபனிஷத்து எப்படி முடியறது? கைவல்யம் பலமஷ்ணுதே, கைவல்யம் பலமஷ்ணுதே, கைவல்யம் பதமஷ்ணுதே,
கைவல்யம் பதமஷ்ணுதே. அப்படி அதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கோ, மிச்சது எல்லாமே கிடச்சிடும். சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா? ஓகே, ஹரி ஓம். சாட்டர்டே பார்க்கலாம் 6 படை வீட்டில்.